அவ்வளோதாங்க. தமிழ் தலைவாஸ் டீம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஜெய்ப்பூர் டீம் கிட்ட தோத்து நாங்கள் இனிமேல் பிளே ஆஃப்கே போக மாட்டோம் இந்த பிகேஎல் சீசன் 11 அப்படிங்கிற மாதிரி சொல்லி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போவும் செய்கிற அதே தப்பாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஆச்சரியம். ஸ்டார்டிங் 7 அனுப்புனாங்க இல்லையா, அதில் மொயின் சஃபாகியோட பேர் இல்லை, சப்ஸ்டியூஷன்லையும் பேர் இல்லை, வெளியே போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அது இன்ஜுரியாகவும் இருக்கலாம், அதனால நம்ம அதை பற்றி கேட்க முடியாது. அவங்க கொழுப்பெடுத்து வேற பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சிருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் இன்ஜுரி கன்சர்ன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இன்ஜுரி அப்படிங்கும்போது அந்த இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு பீடை நம்ம டீமுக்கு மட்டும்தான் வருது. மொயின் சஃபாகி இல்லை அப்படின்னோடனே இந்த மேட்ச்சில் ரைடிங்கில் ஒருத்தனும் ஒன்றும் ப்ளே பண்ணலை. நம்ம சந்திரன் ரஜித்தனனுக்குலாம் எத்தனை ரைடு போனாருங்க. ஒரு போனஸ் பாயிண்ட் எடுக்க முடியல, ஒரு ஸ்பீடாக யூஸ் பண்ணி டச் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. நிறைய எம்டி ரைடு போட்டார். அண்ட் சச்சின் தன்வர் அவராலையும் பெருசாக கிளிக் ஆக முடியல. சாய் பிரசாத் அந்த பையனையும் குறைலாம் சொல்ல முடியாது, இப்போ தான் இறங்கியிருக்கான். ஒரு சௌரவ் ஆக்ரி அவராலையும் பெருசாக ப்ளே பண்ண முடியல. ஹிமான்ஷு ஒரு ஆல்ரவுண்டர், அவராலையும் ரைடிங்கில் போய் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. ஒரு போனஸ் பாயிண்ட் கேவலமாக இருக்குங்க. அவ்வளோ மோசமாக நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, நரேந்தர் கண்டோலா வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் பெஞ்சில் இருக்காரு. பொதுவாகவே ஒரு சீசனில் ஒரு டீம் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த டீம் எலிமினேட் ஆன பிறகு அந்த டீம் ஸ்கோர் சில மேட்சஸ் இருக்கும். அந்த மேட்ச்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸ் வந்து இறக்குவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யங் பிளேயர்ஸ்லேருந்து அடுத்த சீசனுக்கு எந்த பிளேயரை ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கள் தமிழ் தலைவாஸ் டீமோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தலைவாஸ் டீம் எலிமினேட் ஆயிட்டாங்க. இப்போ நாங்கள் அடுத்த சீசனுக்காக யங் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சாலுமே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு யங் பிளேயர்ஸ் வந்து இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஸ்டார்டிங் 7 ப்ளே பண்ணுற பிளேயர்லேருந்து சப்ஸ்டியூஷனில் ப்ளே பண்ண பிளேயர்லேருந்து வெளியே உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்த பிளேயர் வரைக்கும் எல்லாருக்குமே இன்ஜுரி. அண்ட் நம்மளோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாங்க. ஒரு நிதிஷ் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தார், சாகில் குலியா வந்து சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தார், அபிஷேக் அண்ணா வந்து ஒரு கம்பேக் கொடுத்தார், ஆஷிஷ் ஒரு சில நல்ல டேக்கிள்ஸ் பண்ணார், ஹிமான்ஷுமே டிஃபென்ஸ்லேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தார். டிஃபென்ஸை குறைய சொல்ல முடியாது. இந்த மேட்சை தோத்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரைடிங் மட்டும்தான். தமிழ் தலைவாஸ் டீமுக்கு வந்த நிலைமை வேறு எந்த டீமுக்குமே வந்துடக்கூடாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பொதுவாக ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7 இருக்கும். அவங்களுக்கு பேக்கப்பாக சப்ஸ்டியூஷன் பெஞ்சில் ஒரு சில பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு பேக்கப்பாக வெளியே ஒரு சில பிளேயர்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். இப்போ எங்கள் தமிழ் தலைவாஸ் டீமோட நிலைமை என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டு ஸ்டார்டிங் 7ல் ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பேக்கப்பாக சப்ஸ்டியூஷன் பெஞ்சில் கூட ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒரு சில பிளேயர்ஸ் வந்து மிஸ் ஆகுறாங்க. ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஜுரியில் இருந்த நரேந்திரா அப்படியே தூக்கிட்டு கொண்டு சப்ஸ்டியூஷன் பெஞ்சில் வச்சிருக்கோம். அப்போ எங்கள் நிலைமையை நினச்சி பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அண்ட் ஜெய்ப்பூர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கபடி வந்து கொடுத்துருந்தாங்க, நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட மெயின் ரைடர்ஸ் எல்லாரையுமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளோட ரைடர்ஸால் பெருசாக பாயிண்டே எடுக்க முடியல. அவங்க எடுத்த அளவுக்கு கூட சுத்தமாக பாயிண்ட் எடுக்க முடியாத காரணத்தினால இந்த மேட்சை நம்ம வந்து தோத்துருக்கோம். நம்ம தமிழ் தலைவாஸ் இப்போ ஒரு நிலைமையில் இருக்கு இல்லையா, ப்ராப்பரான பிளேயர்ஸ் இல்லாமல், பிளேயர்ஸ் அவைலபிளாக இல்லாமல், இன்ஜுரி ஏற்பட்டு இருக்க பிளேயர்ஸை வச்சு நம்ம இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. பல பிளேயர்ஸ் வந்து நம்ம டீமுக்கு தேவைப்படுறாங்க. இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு இப்போ நம்ம ப்ளே பண்ணி அவ்வளோ மோசமாக ப்ளே பண்ணி தோத்துட்டு இருக்கோம் இல்லையா, அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் இல்லையா. இது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ் தலைவாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட், கோச் தான். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.15 கோடி கிட்ட கொடுத்து சச்சின் தன்வர் எடுத்தது மட்டும்தான் இதுக்கு வந்து காரணம். நான் என்னையுமே குறை தான் சொல்லுவேன். ஏன்னா சச்சின் தன்வர் எடுக்கும்போது நானும் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நான் இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் நினைச்சு பார்க்கறேன். ஸோ அவங்களையும் குறை சொல்லலை. சச்சின் தன்வரை 2.15 கோடி எடுத்ததுனால நம்ம வெறும் 18 பிளேயர்ஸோட தான் இந்த பிகேஎல் சீசன் 11ல் நம்மளோட ஸ்குவாடை வந்து அமைச்சிருந்தோம். மேக்ஸிமம் ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா 25 பிளேயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். நம்ம வெறும் 18 பிளேயர்ஸை வச்சு தான் முடிச்சிருந்தோம். நம்ம சச்சின் தன்வர் எடுக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா பைசா இன்னுமே இருந்திருக்கலாம், இன்னும் நிறைய யங் பிளேயர்ஸை எடுத்து போட்டிருக்கலாம், இன்னுமே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு ப்ளே பண்ண முடியாததுனால, நிறைய பிளேயர்ஸ் அவைலபிள் இல்லாததுனால இப்போ நம்மளுக்கு பிளேயர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஆனா இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க பிளேயர்ஸ் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். சச்சின் தன்வர் எடுக்காம இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். மேபி அதுல இருந்து ஒருத்தர் கூட வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த மேட்சை பற்றி வெறும் ஒன்லைனில் முடிக்கணும் அப்படின்னா நம்ம டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக ப்ளே பண்ணாங்க, சூப்பராக ப்ளே பண்ணாங்க. நம்ம ரைடிங் வந்து சொட்டளவு கூட ஒழுங்காக ப்ளே பண்ணலை, யாராலையும் ப்ளே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இங்கே ஒன்லைனாக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவில் தான். ஸோ வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you நண்பா.